Assalamualaikum மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அன்பாக்ஸ் வித் சபி. இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பால்கோவா ரெசிபி எப்படி வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முந்திரியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தென் அதே நெய்லேயே 10லேருந்து 15 திராட்சையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை டக்குன்னு உப்பி வந்துடும், அதையும் நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணும்போது கருகிடாமல் கவனமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இன்னுமே நெய் மிச்சம் இருக்கும். அந்த நெய்யை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதே கடாயிலேயே பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்க்கும்போது தண்ணி எதுவும் கலக்காத ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. கெட்டியான பசும்பாலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். பால் கொதி வந்ததும் ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுருங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா வற்றணும். அதாவது 1 லிட்டர் பால் அளவு 1/2 லிட்டர் பால் அளவாக குறையணும். அந்த அளவுக்கு பால் நல்லா கொதிக்க விடணும். பால் கொதிக்கும் போது மேலே ஆடை படியும், அதை வெளியே எடுத்து போட்டுறாதீங்க. மேலே படிகிற ஆடை, பாத்திரத்தோட ஓரங்களில் படிகிற ஆடை எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து பாலுக்குள்ளே கலந்து விடணும். இந்த பாலாடை பால்கோவா ரெசிபிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே போல் பாலை அடிக்கடி கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். ஓகே, இப்போ பால் பாதியாக வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ் இருக்கிற பால் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பால் பவுடர் ஆட் பண்ணும்போது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கட்டி விழுந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பவுடர் ஆட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் பால் பவுட்ரு ப்ளஸ் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பால் வற்றின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க பால் பவுட்ரு அந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுட்ரு எவ்வளோ குவான்டிட்டியில் எடுத்துக்கிட்டிங்களோ அதே குவான்டிட்டியிலே சுகர் எடுத்துக்கோங்க. அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்வீட்னஸ் ரொம்ப சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா சுகரோட லெவலை வந்து பாதியாக குறைச்சிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னே இருந்த அளவை விட இன்னுமே குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா பால் பவுடர் எல்லாமே ரொம்ப ஹெவியான ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லை குறைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாகவே ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதித்து இன்னுமே நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை வந்து கண்டிப்பாக சிம்லேயே வச்சுக்கோங்க. மேலே தெறிக்கும், அதனால் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இடையில அப்பப்போ மூடி திறந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் முந்திரி திராட்சை வறுத்துட்டு அந்த மிச்ச நெய் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த நெய் மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் வரும். ஸோ அந்தளவுக்கு தான் இதில் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
அவ்வளோதான் மகளே, சூப்பராக நம்ம பால்கோவா வந்து வீட்லேயே ஈஸியான மெத்தடில் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பால் பவுடர் மஸ்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். பால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு பண்ணும்போது நமக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் அதில் வந்து பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பாலை மட்டும் வச்சு கூட பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கெலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ காய்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.